இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சாட்சிகள், எக்ஸ்பர்ட் விட்னஸஸ். அடுத்து டிஎன்பிஎஸ்சி கொஷினில் ஒன்று கேட்பாங்க. அதாவது வந்து சிறப்பு சாட்சிகள், எக்ஸ்பர்ட் விட்னஸஸ். சிறப்பான சாட்சியங்கள் என்பவை அறிவியல், மருத்துவம், ஆய்வுக்கூட தொழில்நுட்ப வல்லுநர்கள், பல வகைப்பட்ட தொழில் வல்லுநர் போன்றவர்கள் தாங்கள் பெற்றுள்ள சிறப்பான அறிவியல் மூலம் தங்களது ஆய்வில் கண்ட உண்மை கருத்துக்களை தெரிவிப்பவை. இதனால் வந்து வழக்கு தொடர்பான உண்மை கருத்துக்கள் வெளிப்பட உதவியாக இருக்கும். எடுத்துக்காட்டாக 6 பிரிவுகளை வந்து சிறப்பு சாட்சிகளை வந்து கூறுறாங்க. ஸோ வந்து 6 பிரிவுகளை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் விட்னஸஸில் வந்து கூறுறாங்க. 1 வந்து மருத்துவர்கள், 2 வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஆய்வு கூட தொழில்நுட்ப வல்லுநர்கள், 3 வந்து விரல் கோடு நிபுணர்கள், டாக்டைலோகிராஃபி, அடுத்து வந்து கையெழுத்து நிபுணர்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுடுபடை கல நிபுணர்கள், பாலிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தடய அறிவியலாகத்தார், அதாவது ஃபாரன்சிக் லெபார்ட்டரி. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிறப்பு சாட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா 6 பிரிவுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க, எத்தனை பிரிவுகள்னு. சிறப்பு சாட்சிகளை 6 பிரிவுகள். அதாவது வந்து விட்னஸஸை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பொதுவான சாட்சிகள், 2வது வந்து சிறப்பு சாட்சிகள். இந்த சிறப்பு சாட்சிகள் தான் வந்து எக்ஸ்பர்ட் விட்னஸஸ். இந்த சிறப்பு சாட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 6 பிரிவுகள் வந்து கூறலாம். ஒன்று வந்து மருத்துவர்கள், 2வது வந்து பார்த்திங்கன்னா டாக்டைலோகிராஃபி, அதாவது 2வது வந்து மருத்துவ ஆய்வு கூட தொழில்நுட்ப வல்லுநர்கள், அடுத்தது 3வது வந்து விரல் கோடு நிபுணர்கள், அதாவது டாக்டைலோகிராஃபி, 4வது வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து நிபுணர்கள், 5வது சுடுபடை கல நிபுணர்கள், அதாவது பாலிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ், அடுத்து வந்து 6வது வந்து பார்த்திங்கன்னா தடய அறிவியலாகத்தார், அதாவது வந்து ஃபாரன்சிக் லெபார்ட்டரி. இந்த 6 பிரிவுகள் வந்து